हाई फ्रेंड्स वेलकम बैक टू चैनल विनोस किचन इनकी वीडियो நம்ம இந்த மழைக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் ஓமம் சுக்கு குழம்பு மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த சுக்கு குழம்பை வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி வினோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த குழம்பு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கடாயில வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்க கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க 1 இன்ச் அளவு சுக்கு சேர்த்துக்கோங்க 3/4 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் வந்து நல்லா இது எல்லாத்தையுமே வந்து பொரிய விட்டுருங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதோட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை முழுசாக நான் சேர்த்துக்கிறேன் 8லேருந்து 10 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாமே வந்து அதிக நேரம் வதக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும் பூண்டு வெங்காயம் எல்லாமே வந்து ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ இதோட நம்ம துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம் 4 டீஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஆற வச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயிலே 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் 5 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பூண்டு வந்து வெங்காயத்தோட ஓமம் சுக்கோட சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி 4-5 பல் பூண்டு நசுக்கி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வெங்காயம் பூண்டை வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளியோட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ தான் சாஃப்டாக சீக்கிரமாக வந்து தக்காளி வதங்கிடும் இப்போ உப்பு சேர்த்து தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சாஃப்டாக குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள் தக்காளி இப்போ இதோட நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூளும் நீங்கள் தனியாத்தூளும் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க புளியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது இந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு வந்து மாதத்துக்கு 2 டைமாவது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஜீரண பிரச்சனைலாம் இருந்ததுன்னா சரியாயிடும் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இன்னுமுமே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்ம கொதிச்சு வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குழம்பு இருக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே உடம்புக்கு நல்லது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து சாப்பிடலாம் இப்போ மூடி போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் குழம்பு வந்து சூப்பராக வாசனையாக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து மண் சட்டியில் வச்சுருக்கேங்கிறதுனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் நீங்களும் அப்படி ட்ரை பண்ணுங்கள் சூடான சாதத்தில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ சேர்த்து அப்பளத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்